சீர்காழி காழிச்சி ராமவிண்ணகரம் 108 வைணவ திவிதேசங்களில் 29வதாக அமையப்பெற்ற திவிதேசம். 108 திவிதேசங்களுள் 3 ஸ்தலங்களில் பெருமாளை திருவிக்கிரமனாக சேவிக்கலாம். ஒன்று திருக்கோயிலூர், மற்றொன்று காஞ்சிபுரம் திருப்பாடகம், மற்றொன்று இந்த காழிச்சி ராம விண்ணகரம். இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் லோகநாயகி தாயார் மட்டவிழ்குழலி சமேதனாய் திருவிக்கிரமனாய் உலகளந்த பெருமாளாக சேவை சாதிக்கின்றார். வடதேசத்தில் வாமனாவதாரம் ஏற்பட்ட ஊர் சித்தாசிரமம். இந்த க்ஷேத்திரத்துடன் தொடர்புடைய ஊர் காழிச்சிராம விண்ணகரம் என்பதால் தக்ஷிண சித்தாசிரமம், பாட்டலீக்கவனம், உத்தமக்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. சீர்காழி காழிச்சீர், சீர்பெருக வேண்டும், நமக்கு இருக்கும் துர்திசையெல்லாம் கழிய வேண்டும், கர்ப்பம் அனைத்தையும் தொலைத்தாக வேண்டும், கர்ப்பம் அனைத்தையும் தொலைந்து நல்ல பண்புகள் ஏற்பட வேண்டும். முன்னொரு காலத்தில் பிரம்மாவுக்கு கர்ப்பம் மேலோங்க அவர் கர்ப்பத்தை அடக்க ரோமச முனிவர் பெருமாளை பிரார்த்தித்தார். அன்று மாவலியின் கர்ப்பம் கெடுத்த பெருமாள் அவர் முன் திருவிக்கிரமனாக காட்சி கொடுத்து ரோமச முனிவருக்கு வரம் ஒன்று அளித்தார். உன் உடலிலிருந்து ஒரு முடி விழுந்தது என்றால் பிரம்மாவின் ஆயுளில் 1 வருடம் குறையும் என்று வரம் கொடுக்க பிரம்மாவின் கர்ப்பபங்கம் செய்தார் பெருமாள். அன்று மாவலி சக்கரவர்த்தியின் கர்ப்பத்தையும் பிரம்மதேவரின் கர்ப்பத்தையும் அடக்கிய பெருமாள் தன்னை சேவிக்கும் தன் அடியார்களின் கர்ப்பத்தையும் அடக்கி உயர்நலம் அருள்வதாக எழுந்தருளியுள்ளார். இந்த பெருமாளுக்கு மற்றொரு திருநாமமும் உண்டு. தாடாளன், தாழ் ஆளன். தாள் என்றால் திருவடி, ஆளன் என்றால் திருவடியில் ஆண்டவன். ஆக திருவிக்கிரம கோலத்தில் ரோமச முனிவருக்காக பிரத்யட்சமாக சேவை சாதித்த பெருமாள். மகாபாரதத்தில் கூறப்பட்ட அஷ்டவக்ரரும் பெருமாளை பிரார்த்தித்த ஊர் இந்த காழிச்சிராம விண்ணகரம். இந்த ஊருக்கு மற்றொரு பெருமையும் உண்டு. சைவ நெறியில் பிரம்மபுரி, ஞானசம்பந்தர் முதலில் பாடிய ஸ்தலம். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் என்று சிவபிரானை உள்ளமுருகி பாடிய ஸ்தலமான பிரம்மபுரி அமைந்த காழிச்சீர் என்ற சீர்காழி. இந்த தாடாள பெருமாள்தான் திருமங்கையாழ்வாருக்காக வேண்டி ஒரு லீலையும் செய்தார். முன்னொரு காலத்தில் ஆபத்து வந்த காலத்தே இந்த பெருமாளை ஒரு தவிட்டுப்பானையில் தயிர் மோர்விக்கும் வயோதிக ஸ்திரீ மூதாட்டி ஒருவள் வைத்து காத்து கொண்டு வந்தாள். திருமங்கையாழ்வாரின் காலத்தில் திருமங்கையாழ்வார் இந்த ஊருக்கு பெருமாளை சேவிக்க வந்தார். பரமபக்தர் சைவ புலவர் திருஞான சம்பந்தருடைய சிஷ்யர்கள் திருமங்கையாழ்வாரை பாடல் புலமையிலும் பரதத்துவ விசாரமாகவும் போட்டிக்கு அழைத்தனர். ஒரு குறள் கூறும் என்றனர். அதாவது திருக்குறள் கூறும் 610ஆம் குறள். மடியிலா மன்னவன் ஏத்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு என்று வள்ளுவனார் போற்றும் பெருமாள் அந்த குறள் உருவாய் வந்தவாமனன் திருவிக்கிரமனாய் வளர்ந்த திருஷ்யத்தை பாட வேண்டும் என்று நிபந்தனை கூறினார். பாடல் பாட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆராத்திய தெய்வம் வேண்டுமன்றோ? இந்த ஊர் பெருமாள்தான் யாரோ மூதாட்டியினிடத்தில் தவிட்டு பானையில் ஒளிந்து உள்ளாரே, சரி அவரையே பாட்டால் வரவழைப்போம் என்று நாற்கவிச்சிங்கம் ஆளிநாடான் திருமங்கையாழ்வார் பாடத் துவங்கினார். தாடாளாவா தாடாளாவா வெண்ணெய் உண்ட தாடாளாவா, தாடாளாவா தாடாளாவா தவிட்டு பானை தாடாளாவா என்று அழைக்க அனைவரும் காணும் வண்ணம் பிரத்யட்சமாக குஞ்சு கண்ணனை போல் தத்தி தத்தி தவிட்டு பானையிலிருந்து தானே வந்து திருமங்கையாழ்வாரின் மடியில் அமர்ந்து கொண்டார் பெருமாள். அனைவரும் திகைத்து போயினர். பின்னர் தாடாளனையே வைத்து பாடலை பாடினார் ஆழ்வார். ஒரு குரலாய் இருநிலம் மூவடிவன் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவெனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனை வீர், தக்க கீர்த்தி அருமறையின் திரள் 4 வேள்வி 5 அங்கங்கள் அவையாரும் இசைகள் 7 தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காழிச்சிராம விண்ணகரே சேமினீரே என்று தொடங்கி அமுதமான பைந்தமிழில் மேலும் 10 பாசுரங்கள் பாடி போட்டியில் வென்றார். ந தெய்வம் கேசவாத்பரம் என்னும் தத்துவத்தினை தன் பாசுரங்களால் அனைவருக்கும் தெளியச் செய்தார். சைவ நெறியில் ஞான சம்பந்தர் முருகப்பெருமானின் அம்சம் என்று கூறுவர். அவரின் கையில் வேல் ஒன்று வைத்திருப்பார்.
போட்டியில் வென்ற ஆளிநாடான் கலியன் திருமங்கை ஆழ்வாருக்கு ஞானத்தின் வடிவமான அந்த வேலையே ஆழ்வாரின் ஆழ்ந்த பக்திக்கும் நயந்த கவிக்கும் உருகி தானே அந்த வேலை திருஞான சம்பந்தர் ஆழ்வாருக்கு அன்று கொடுத்து விட்டார். அங்கமலத் தடம்பயல் சூழ் ஆளிநாடான் அருள்மாறி அரட்டமுகி அடையாரசியம் கொங்குமலர் குழலியர் கோன்மங்கை வேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் சொன்ன சங்கமுத்தமிழ் மாலை பத்தும் வல்லார் தடம் கடல் சூழ் உலகுக்கு தலைவரு தாமே என்று காழிச்சீராம விண்ணகரை சேவித்து யாரொருவர் இந்த 10 பாசுரங்களையும் சேர்த்து சேவித்தாலும் உலகத்துக்கே தலைவராக திகழலாம் என்று இந்த அண்டமனைத்தும் ஆளும் மனிதருக்கு தேவரு போல தேவருக்கு தேவாவோ என்ற சர்வலோகேஸ்வரன் ஷியப்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணனே ஆழ்வாருக்கு அருளினார். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பரபிரம்மனே நமஹ.